திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி 19ஆம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார். மாசி மாசம் 27ஆம் தேதி வரைக்கும். சுக்கிர பகவான் 10ஆம் தேதி துலா வீட்டிலிருந்து விருச்சிக வீட்டுக்கும், புதன் பகவான் 20ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கும், சூரியன் அதே இடத்துல தான் இருக்க போகிறார். செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப்போகிறார். சனி பகவான் 12ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். இந்த புதனும் சுக்கிரனும் சேரக்கூடியது லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம். இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம். சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க. இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். 4 கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு வரப்போகுது. இந்த 4 கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒவ்வொரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது. அது என்னென்ன ராசி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலனை பத்தி பார்க்கலாம். மீன ராசி அதிபதி 19ஆம் தேதிக்கு மேல மீண்டும் அதிசாரமாகி 4ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அதிசார பயிற்சி முடிச்சு அவர் 10ஆம் அதிபதி ஆகிறார். தொழில் ஸ்தானாதிபதி. கொஞ்சம் தொழில கவனமா இருங்க, ஆரோக்கியத்துல கவனமா இருங்க, உங்களை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆரோக்கியத்தை கை வைப்பார். ஃபர்ஸ்ட் உங்க ஆரோக்கியம், உங்களுடைய அம்மா ஆரோக்கியம் இதெல்லாம் கை வைப்பார். வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இப்ப வருது அப்படின்னா இந்த மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ரம் தான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது என்பது ரொம்ப நல்லது. அடுத்தது செவ்வாய் 9ஆம் அதிபதி. அவர் 9ஆம் வீட்டிலேயே இருக்கார். பணவரவு பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. நல்ல குரு அமைஞ்சு வருது. தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, தந்தை சொத்துக்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது, தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் விலகிறது, குடும்பத்தில இருந்து வந்த அந்யூன்யங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கிறது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த மாசம் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை, வாக்காள தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அவர்களுடைய தொழில் வளர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. அடுத்தது 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டிலேயே 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அங்கேயே 8 கூட 8ல இருந்தா திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், நண்பர்கள் மூலமாக உதவிகள், கணவர் மனைவி உறவுகள் மூலமாக உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது 10ஆம் தேதிக்கு மேல அவரு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப கண்டங்கள் விலகிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள், கூட பிறந்தவர்கள் உதவி பண்றது, முயற்சிகள் கைக்கூடி வர்றது, வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு, எதை தொட்டாலும் வெற்றி ஆகிறது, ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்து ஜெயிச்சுட்டு வர்றது, இதெல்லாமே உண்டு. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 8ஆம் வீட்டுல 20ஆம் தேதியும் 8ஆம் தேதி கூட 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப 4 கூட 8ல இருக்கும்பொழுது ஆரம்பத்துல சொன்னதுதான் உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. சின்ன சின்ன நோய் வரும், தோல் அலர்ஜி, ரொம்ப சோர்ந்து போறது, வெள்ளை அணுக்கள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு உபாதைகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 7ஆம் அதிபதியாக 8ல இருக்கும்போது ஒன்னும் உங்களுக்கு வரலாம், உங்க கணவருக்கு அல்லது உங்க மனைவிக்கு யாரோ ஒருத்தருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 7 கூட 8க்கு வரும்பொழுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து ஹேண்டில் பண்ணுங்க. புதிய வரன்கள் பார்க்காதீங்க. அப்ப அவரே 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது முழுக்க 20ஆம் தேதிக்கு மேல நல்ல வரன் நல்லபடியா நீங்க நினைச்சது மாதிரி அமைந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டமான வரனா வரும். உங்களுடைய வியாபாரங்கள் எல்லாமே செழிப்பா இருக்கும். சனி வக்கர நிவர்த்தி ஆகுது 12ஆம் தேதிக்கு மேல. அப்ப 12ஆம் தேதிக்கு மேல சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்களுக்கு யோகம். வக்கரம் இல்லாதவங்களுக்கு பண வரவு, விரயங்கள் குறையிறது, லாபங்கள் அதிகமாகிறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல வக்கரம் இல்லாதவங்களுக்கு. வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு 12ஆம் தேதிக்குள்ளே இதெல்லாம் நிறைவேறுது. அப்போ இந்த மாசம் 4 கிரகங்கள் 9ஆம் வீட்டுல இருக்கு. அப்ப 9ஆம் இடங்கிறது குருமார்கள், அப்பா, உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்,
வெளி மாநில பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், இதெல்லாம் 9ஆம் இடம் தான். அப்ப இதெல்லாமே சிறப்பா இருக்க போகுது. கொஞ்சம் 8ஆம் அதிபதி சம்பந்தம் ஏற்படுறதுனால எதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலயும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஒரு விஷயம் பண்ண டக்குன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா ராசி அதிபதி வக்கரமா இருக்காரு இல்லையா, சிந்தனைகள் எல்லாமே இரட்டிப்பா தான் இருக்கும். டபுளா சிந்திக்கிறது, நெகட்டிவாவும் சிந்திக்கிறது, பாசிட்டிவாவும் சிந்திக்க வைக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாம், ஒரு குழப்பத்திலேயே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேல நடக்கும் கண்டிப்பா. சோ அதனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்திச்சு செயல்படுவது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் மீனத்துக்கு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.